முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் நம்ப இயலாத குற்றச்சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. நேற்று நள்ளிரவில் நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். அதிர்ந்த கொடநாடு, வெளியே நிறுத்தப்பட்ட பணியாளர்கள், மோப்பம் பிடிக்கும் காவல்துறை நாய், அணிவகுத்து நிற்கும் போலீசார். இதுதான் கொடநாட்டின் தற்போதைய நிலை. நேற்று நள்ளிரவு 12:30 மணி வாக்கில் முன்னாள் முதலமைச்சருக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கொள்ளையடிக்க வந்த கும்பல் தாக்கியதில் காவலாளி ஓம் பகதூர் என்பவர் உயிரிழந்தார். மற்றொரு காவலாளி கிருஷ்ண பகதூர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பார்க்கறதுக்கு தான் உள்ள சொல்ல முடியும். அவர்கிட்ட அந்த பேசஞ்சர் கிட்ட கூட என்ன ஏது நடந்திருக்குது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. நாங்கள் டியூட்டியில் தான் இருந்தோம். காலையில் 7:30 மணிக்கு மேலே தான் போய் 8 மணி தான் போய் பார்த்துருக்கோம் அந்த பாடி. ஆனால் உடம்பு சரியாது, இங்கே காயமே இருக்கிற ஆளுக்கு இன்னும் பார்க்க வரல. காரில் வந்த 8 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் காவலர்களை தாக்கிவிட்டு பங்களாவிற்குள் நுழைந்து கொள்ளையடித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. கோத்தகிரி காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5 தனிப்படை போலீசார் கொள்ளை கும்பலை தேடி வருகிறார்கள். இந்த கொள்ளை குறித்து சம்பவ இடத்தில் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விசாரணையில் கொள்ளை கும்பல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேசியதாக தெரியவந்துள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பாக முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு பாதுகாப்பு குறைக்கப்பட்டதே இந்த கொள்ளை கொலை சம்பவங்களுக்கு காரணம் என்கிறார் காவல்துறை அதிகாரி ஒருவர். கொள்ளை கும்பல் சிக்கும் வரையில் நள்ளிரவு சம்பவத்தின் மர்மம் தொடரும். புதிய தலைமுறைக்காக குன்னூர் செய்தியாளர் ஜான்சனோடு மகாலிங்கம் பொன்னுசாமி.